நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் சிவத்தை நெருங்கியவர்கள் அல்லது உணர்ந்தவர்கள் எதற்காகவும் பயம் கொள்வதில்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம மனசுக்குள்ள அதிகரித்து விட்டால் சிவத்தை மட்டுமல்ல, நம்மால் யாரையுமே உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த காம குரோத எண்ணங்களாகட்டும், மதம் ஆச்சரியமாகட்டும், பயமாகட்டும், இந்த மனித குலத்திற்கு எதிரி அப்படின்னு பொதுவாக சொன்னாலும், இந்த ஆன்மீகத்தில் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தேடுதலிலே இப்போ நம்ம குறிப்பிட்ட எல்லா குணநலன்களுமே நமக்கு எதிரியாகத்தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு பெரிய எதிரியாக இருக்கும். அதுலேயும் இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இயற்கையாகவே இறைவன் மீது நமக்கு அலாதியான அன்பு இருக்கும், அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். ஆனால் இன்னைக்கு வணிக கண்ணோட்டத்தில் நிறைய அன்பர்கள், அதாவது நம்ம எப்பவுமே ஜோதிடத்தின் மீது பெரிய நம்பிக்கை உண்டாது. அந்த வானவியல் சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் எல்லாமே உண்மைதான் இல்லைங்களே, ஆனால் அதை எப்பவுமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை தாண்டி சில நிகழ்வுகள் நிகழும். எப்படி ஜோதிடத்தையும் தாண்டி அதற்கும் அப்பாற்பட்டு சில நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையிலே நிகழும். அப்போ அந்த ஜோதிடர்கள் இது எப்படி நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்ட்டு சில விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஏன் அப்படின்னா, அவர்களுக்கும் புலப்படாத இறை ஆற்றல் அந்த இடத்திலே பெரிய அளவிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். காரணம், நீங்கள் வைத்த அந்த அதீத அன்பின் காரணமாக. நம்ம நிறைய விஷயங்கள்ல பயந்தே தான் ஆன்மீகத்தில் பின்னடைவு சந்திக்க நேரிடுகிறது. அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் தினமுமே ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அனைவருக்குள்ளுமே நிறைய பேத்துக்கு வந்துருச்சு. ஆன்மீகம்னாவே ஜோதிடம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இப்போ நிறைய பேருக்கு அந்த கட்டம் ராசி இதுதான் அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தை தீர்மானிக்குதுன்னு போயிட்டாங்க. இங்கே கேது இருந்தாதான், இங்கே குரு கேது இருந்தாதான், இங்கே சனி கேது இருந்தாதான் அப்படிங்கிற வகையில் போயிட்டாங்க. அது இருந்தா வர்றதுங்கிறது வேற. அப்ப நீங்க உண்மையாலுமே அந்த இறையாற்றல் மீது, அந்த இறைவன் மீது வைத்த அன்பு அப்படிங்கிறது பொய்யா அப்படிங்கிற அந்த கேள்வியை உங்களுக்குள்ள எழுப்பி பாருங்களேன். கண்டிப்பா அது பெரிய வினாவாக இருக்கும். கட்டம் பொய் என்று அடியேன் எப்பொழுதுமே சொல்வது இல்லை. ஆனா அந்த கட்டத்தை தாண்டியது அந்த இறையாற்றல். நம்ம இந்த ஒரு சூரிய குடும்பத்தை வச்சு எல்லா கணக்கையும் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சூரிய குடும்பத்தையும் படைத்தது இறை ஆற்றல் அப்படிங்கிறது, அந்த இறைவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சூரிய குடும்பத்தையும், அப்ப இன்னும் தாண்டி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்கு. அண்டம், பேரண்டம், பிரபஞ்சம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை படைத்த அந்த இறையாற்றல் உங்கள் மீது ஒரு தாக்கத்தை செலுத்த முடியாதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன கணக்கு போட்டு இந்த கிரகத்துக்குள்ள உங்களை கொண்டாந்து விட்டிருந்தாலும், நீங்கள் காட்டுகின்ற அந்த அதீத அன்பின் காரணமாக, நீங்கள் வைக்கின்ற அந்த அதீத பக்தியின் காரணமாக, அந்த இறையாற்றலை நேசிப்பதின் காரணமாக, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தெளிவு அடைய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் மேலோங்கி இருக்கும் போது, உங்களுக்கு இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழலிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற ஆவா மேலோங்கும் போது, அதை நீங்கள் விடாப்பிடியாக அந்த இறைவன் மீது, அந்த இறைவனிடம் வேண்டுகோளாக வைக்கும் பொழுது, அவரால் அந்த கட்டங்களை எல்லாம் தாண்டி உங்களை மீட்டு கொண்டு வர முடியாது என்று நினைக்கிறீர்களா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா பேசும் போதே இன்னைக்கு எல்லாருமே ஜோதிடத்தில் அது இல்லை, ஜோதிடத்தில் என் கட்டத்தில் அந்த கொடுப்பனை இல்லை, இந்த கொடுப்பனை இல்லை, என்னால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாதா, இறைவனை போய் சரணடைய முடியாதா, எனக்கு இந்த கட்டம் இருக்கிறனால இந்த இறைவனை வழிபட சொல்கிறார்கள், அந்த இறைவனை வழிபட சொல்கிறார்கள். இப்படி புலம்பி தீர்க்காத ஆள்களை இப்பெல்லாம் பார்க்கவே முடியாது. சொல்பவர்களுமே இங்கே போங்க அங்கே போங்க, அவங்க சுற்றி இருக்கிறதுல அவங்க பார்த்த இடங்களையா பார்த்து சொல்கிறது. உண்மையாலுமே அவ்விடத்தில் மட்டும்தான் இறையாற்றல் இருக்கிறதா அப்படின்னா, நீக்கமர எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பது இறையாற்றல் அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு வரும்போது தான் ஆன்மீகத்தில் ஒரு அடிப்படையை அவன் கற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம். அதை உணர்ந்துக்காம நம்ம இவ்விடத்திலே அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம இன்னும் ஆன்மீகத்தில் அரிச்சுவடியை கூட அறிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது அடியேன் சொல்வது உண்மையான ஆன்மீகத்தை பற்றி.
நம்ம அந்த ஆலயங்களில் இருக்கிற ஆற்றல் சத்தியம் உண்மை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவ்விடத்தில் போனால் மட்டும்தான் இது தீரும் அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு நாமே போட்டுக்கொள்கின்ற வேலி. ஏன்னா அந்த ஒரு பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு ஒருத்தர் சொல்லணும். இப்போ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பயத்தை போக்குவதற்காக அந்த விஷயம் கையில் எடுக்கப்படுகிறது. அங்கே போயிட்டு வாங்க சரியாயிட்டுனா அது நம்பிக்கையை விதைக்கிறது. உங்கள் மனதில் இருக்கிற பயத்தை போக்கி நம்பிக்கையை விதைக்கிறது. அந்த நம்பிக்கை அங்கே பிறக்கும் போது இயல்பாகவே உங்களுக்கு நடக்க வேண்டியனவை நடந்துவிடும். அப்போ அடிப்படையில் ஒரு மனிதனின் மனதிலே இருக்கின்ற பயம் அப்படிங்கிறது நீங்குகிறது. அப்படிங்கும் போது கோபதாபங்கள் எல்லாம் நீங்குகிறது, மனம் சலனம் இல்லாமல் அமைதியாகிறது, இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு என்ன வேண்டும்ங்கிறது உங்களுக்கு தெளிவாக விடத்தில் தெரிகிறது. அப்படிங்கும் போது அந்த தெளிவை இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறையாற்றல் உங்களுக்கு கொடுக்கும். இது சத்தியம். இது நிறைய பேர் வாழ்க்கையில் அனுபவித்திருப்பார்கள். ஆனால் என்னன்னா இந்த மாதிரி குழப்பங்களுக்கு இடையிலே அந்த பயத்துக்கு இடையிலே வாழும் பொழுது இதெல்லாம் மறைக்கப்பட்டு விடுகிறது. மாயையின் காரணமாக மறைக்கப்பட்டு விடுகிறது. எது உனக்கு வேணுமோ அது உனக்கு தெளிவாக தெரியும். எப்போ? விழிப்புணர்வுடன் நாம் வாழும் போது, பயம் இல்லாமல் வாழும் பொழுது. பயபக்தி அப்படின்லாம் சொல்லலாம். அதெல்லாம் பயத்துக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லை. பக்தி, அன்பின் மூலமாக பக்தி. அன்பின் மூலமாக பக்தி செய்யும் போது மட்டும்தான் அந்த பக்திக்கு ஒரு உயரிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். பக்தி இருக்கு, அந்த இடத்துல பயமும் இருக்கு அப்படின்னா உங்களால் தெளிவை அடைய முடியாது. அன்புடன் கூடிய பக்தி மட்டுமே இறை ஆற்றலை உங்களுக்குள் உணர வைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு உயிர்கள் மீதும் நாம் அன்பு செலுத்த வேண்டும். பார்க்கின்ற எல்லா உயிரையும் சிவமாக பாவிக்க வேண்டும். பார்க்கின்ற எல்லா பொருளையும் சிவமாக பாவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த ஒரு தெளிவு அப்படிங்கிறதே அவ்விடத்தில் கிடைக்கும். அதன் வாயிலாகத்தான் நாம் நிறைய விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடியும். அடிப்படையில் அடியேன் திரும்ப சொல்வது தான், ஜோதிடத்தை பொய் என்று அடியேன் கூறுவதில்லை. காரணம் அது உண்மை. நம்ம சித்தர்களும் ஞானியர்களும் கணித்து வைத்தது. இப்படித்தான் ஒரு உயிர் வரும், இப்படித்தான் ஒரு உயிர் போகும். அந்த மாதிரி சில விஷயங்களை இறைவன் நிறைய கணக்கு போட்டு வச்சிருப்பார் பிரபஞ்சத்தில். அதில் இந்த சூரிய குடும்பத்துக்கு இந்த கணக்கு இப்படி போயிட்டு வா அப்படின்ட்டு. ஆனால் அந்த உயிர் வந்து போகிறது அப்படின்னா அதற்காக அவர் தண்ணி தொளிச்சு விட்ட மாதிரிலாம் விட்டுற மாட்டார். எந்த ஒரு உயிர் இறைவனை நாடுகிறதோ, படைத்தவனை நாடுகிறதோ, அந்த நாடுபவனை இறைவன் கண்காணிக்கின்றார். அவனுக்கு என்ன வேண்டும் என்பதை உற்று நோக்குகின்றார். விழிப்புணர்வுடன் வாழ்கின்றானா அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கிறார். அவனுக்கு என்ன வேண்டும் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிகிறதா என்பதை அந்த நோட்டம் விடுகின்றார். அப்படி பட்சத்தில் உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அறநெறியை கடைபிடித்து வாழ்கிறீர்கள், அதே போல தர்மத்தின் வழியிலே நாம் வாழ்கின்றோம். இந்த ஒரு இலக்கணம் இருக்குல்ல, நம்ம இப்படி தான் வாழணும்னு வாழ்கிறது, அப்படி வாழ்கின்றோம். அந்த வாழ்க்கையிலே இறைவன் நமக்கு மேம்பட்ட நிலையிலே இருக்கின்றார், நம்மை காக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவரை சரணடைகின்றோம். இந்த பிறப்பு இறப்பை கொடுத்தவர் அவர், அதனால் அவரை போற்றுகின்றோம். நமக்கு இந்த பொருட்களை எல்லாம் அனுபவிக்க கொடுத்தவர் அவர், அவரை வாழ்த்துகின்றோம். அப்படின்னு எந்த நேரமும் அவர் நினைவிலே இருக்கும் பொழுது, அவரை சரணடைந்து இருக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்க வல்லவரா இல்லையானா கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. இந்த கிரகங்களையும் தாண்டி கிரகங்கள் நம்ம மீது ஆதிக்கத்தை செலுத்தினாலும் அந்த கிரகங்களின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற நபராக, அந்த ஆற்றலாக யாரால் இருக்க முடியும் அப்படின்னா சிருஷ்டிகர்த்தாவால். அந்த சிருஷ்டிகர்த்தாவால் நம்மை மீட்க முடியுமா முடியாதுன்னா கண்டிப்பாக மீட்க முடியும். இது ஆன்மீகத்திலே அடிப்படை அறிந்தவர்கள் உணர்ந்து கொண்ட உண்மை. அனைத்தையும் தாண்டி இறைவனால் என்னை வழிநடத்த முடியும், இந்த சுழலிலிருந்து என்னால் வெளியே எடுக்க முடியும், என்னை வெளியே எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் அது அந்த உண்மையான ஆன்மீகத்திற்கு அடிப்படையாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்ப வேண்டும், இறைவனை நம்ப வேண்டும், நம்ப வேண்டும், சிவத்தை நம்ப வேண்டும். நம்பிக்கை எப்பொழுதுமே வீணாகாது. ஆனால் பயமும் பதட்டமும் வாழ்க்கையை அழித்துவிடும் அப்படிங்கிறத மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். இது ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு பதிவு அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். ஏன் அடியேன் அப்படி கூறுகின்றேன் அப்படின்னா, இறைவன் மிகப்பெரியவர், அவருக்கு அளவு சொல்ல முடியாது இல்லையா? சிவபெருமானுடைய அடியை கண்டவரும் இல்லை, முடியை கண்டவரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு அருப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான வழிபடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய கருணை இல்லாது நம்மால் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
இறைவன் எப்படிப்பட்ட வரத்தை நமக்கு நல்கி இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அது தெரியாதனால தான் வாழ்க்கையை வீணா வாழாமலே அழித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறோன்னா, பிறப்பு பல லட்சம் பிறப்பு இருக்கான், பல லட்சம் உயிரினங்கள் இருக்கின்றன, பல லட்சம் பிறப்புகள் இருக்கின்றன. மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இழைக்கின்றோம் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. மாணிக்கவாசக பெருமானும் அதைத்தான் குறிப்பிடுகின்றார். பல பிறப்புகளை எடுத்து எடுத்து இழைத்து கொண்டிருக்கின்றோம், எதற்காகனே தெரியாமல். சரி, மற்ற உயிரினங்களாக இருந்தால் அந்த உடம்புக்குள்ளே இந்த உயிரானது குடிகொண்டிருந்தால் இந்த ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனை அறியக்கூடிய அறிவு நமக்கு கிடைத்திருக்குமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த உயிரினமாக இருந்தால் தான் நமக்கு தெரியும். ஏன்னா திடீர்னு பார்த்தா மாடு போய் சிவாலயங்களில் வழிபடுது, ஒரு அணில் போய் வழிபடுது, காகம் போய் வழிபடுது. இந்த மாதிரி திடீர்னு ஆங்காங்கே சில நிகழ்வுகள் நிகழ்கின்றன. அப்போ அந்த உயிரினமாக இருந்தால் தான் தெரியும். இருந்தாலும் இந்த பிறவியிலே மனித பிறவி அப்படிங்கிற அந்த அரும்பெரும் பிறவியை கொடுத்திருக்கிறார். அடியேன் இதை மிகைப்படுத்தி சொல்லவில்லை, எல்லா பிறவியும் உயர்வான பிறவிதான். இருந்தாலும் நமக்கு நன்காக தெரியும் அல்லவா, இந்த ஆறாவது அறிவு அப்படிங்கிறது ஆய்ந்தறியக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது, சிந்திக்கக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியான விடையை தேடக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட ஞானத்தை இறைவன் நமக்கு நல்கியிருக்கிறார், மனிதனாக உரு கொடுத்திருக்கிறார். இதுவே பெரிய வரம். சொல்லப்போனால் யாருக்கும் கிடைக்காத வரத்தை, பல லட்சம் உயிரினங்களுக்கு கிடைக்காத வரத்தை இந்த ஒரு 800 கோடி பேருக்கு இப்போது கொடுத்திருக்கிறார். இன்னும் வரக்கூடிய காலங்களிலே பல பேத்துக்கு அவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப மனித பிறவி நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத அடிப்படையில் நம்ம உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா அவரவருக்குத்தான் வெளிச்சம். ஏன்னா அதை வாழாமலே பல விஷயங்கள்ல மனதை அலைபாய விட்டு நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு பதிலாக கடந்த காலத்திலே வாழ்வதும் எதிர்காலத்தை கற்பனை செய்து கொண்டே வாழ்வதிலுமே பல பேர் காலத்தை கழித்து விடுகின்றோம். அதன் பொருட்டு நிகழ்காலத்திலே நம்மால் வாழ முடிவதில்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்படிப்பட்ட பிறப்பு, அந்த பிறப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருப்போம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்படி ஒரு பிறப்பு கிடச்சிருச்சுப்பா, மனுஷனாக பிறந்துட்டோம், எல்லாருமே அடுத்த நிலையை நோக்கி நகர்கிறார்களா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வயதுகிட்ட எல்லாம் வேற வேற இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இறைவன் அனைத்தையும் படைத்திருக்கிறார். இறைவன் எல்லா உயிரினங்களுக்காகவும் இந்த பூமியிலே பல படைப்புகளை படைத்து வைத்திருக்கிறார். கண்டு காண்பதற்காகவும் அதே போல அனைத்தையும் உணர்வதற்காகவும் நிறைய விஷயங்களை படைச்சிருக்கிறார். எல்லாத்தையும் கண்டும் காணாமல் சென்று விடணும், அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டு கடந்து விடணும். ஆனால் அதில் எதை உண்மைன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பணம், காசு, பேரு, புகழ், இந்த மாதிரி இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் உண்மை என்று நினைத்து போபவர்கள் உண்டு. சில பேர் சரியான பாதையை நோக்கி போகணும் அப்படின்ட்டு தேடுறவங்க இந்த ஆன்மீகத்துக்குள்ள காலடி எடுத்து வைப்பாங்க. அப்போ மனிதனாக பிறந்து நம்ம பல கோடி சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதையெல்லாம் நாமே வைத்துக்கணுங்கிறது ஒரு பிரிவாக இருக்கும். கோடி கோடியாக சம்பாதிக்கணும், அதை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரிவாக இருக்கணும். அந்த பணத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை, என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற பிறப்பும் இருக்கும். எனக்கு பணம் பற்றியும் கவலை இல்லை, குடும்பத்தை பற்றியும் கவலை இல்லை, நான் நல்லா இருந்தால் போகும் அப்படிங்கிற பிறப்பும் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஆன்மீகம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் அல்லவா, அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் வெகு சொற்பமாகத்தான் இருக்கிறார்கள். அந்த வெகு சொற்பத்தில் நீங்கள் ஒருவரா அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்படின்னா அது எப்படிப்பட்ட பிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா யாரை பற்றியுமே கவலை இல்லை அப்படின்னு போகிறவங்க வேற. என்னை ஒரு சக்தி படைத்திருக்கிறது என்றால் அந்த சக்தி எப்பேற்பட்டது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முனைப்பு காட்டுபவர்கள் இந்த உலகத்திலே எத்தனை பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நாம் ஒருவராக இருக்கின்றோம் என்றால் அது எவ்வளவு பெரிய வரம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். சரி, உணர்ந்துக்கிறோம், அந்த ஆன்மீகத்துக்குள்ளே முழுமையாக போகிறோமா? ஏன்னா அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்.
சும்மாவெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ளே போயிட முடியாது. அதாவது கோயிலுக்கு போகிறோம், பூஜை பண்ணுறோம், அலங்காரம் பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோங்கிறது ஆன்மீகம் இல்லை. அதையும் தாண்டி சர்வவியாபியாக நிறைந்திருக்கின்ற இறைவனை எல்லா இடத்திலும் நம்மால் உணர முடியும் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் அல்லவா? அப்போது பற்றுகளை விட வேண்டும், பற்றுகளை விட வேண்டும். அதுக்குன்னு பந்தபாசத்தை கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சாமியாராக போகணுங்கிறது கிடையாது. இறைவன் கொடுத்திருக்கிற படைப்பிலே பற்று இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறது எதனை பற்றுவதற்கும் பதிலாக இறைவன் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் அது இறைவனின் சித்தம் என்று கடந்து போகக்கூடிய அந்த மனம் வேண்டும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்ட்டு எப்பவுமே மனம் ஒரு குழப்பத்திலே இருக்கிறது அப்படின்னா நமது வாழ்க்கையானது சிறப்பாக இருக்காது. அது ஆன்மீகத்துக்குள் நாம் காலடி எடுத்து வைத்தாலும் இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும். இறைவன் எது கொடுத்தாலும் நமது நன்மைக்காக கொடுப்பார் என்பதை நம்ப வேண்டும். இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், வாழ்க்கையில் எழக்கூடிய மாற்றங்கள் எதுவாயினும் அது இறைவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். இதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கும், அதனால் இதை அனுபவிப்போம் என்ற எண்ணமும் அந்த தைரியமும் இருத்தல் வேண்டும். அவ்வாறு ஆன்மீகத்துக்குள் காலடி எடுத்து வைத்து தைரியமாக இறைவனின் மீது, சிவபெருமான் மீது பாரத்தை போட்டுவிட்டு நடை போடக்கூடியவர்களா நாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அது எப்படிப்பட்ட பிறப்பாக இருக்கும்? ஆன்மீகத்துக்குள்ளே வந்திருக்கோம், வந்து இறைவனை சரணடைந்து எது கொடுத்தாலும் சரி அப்படின்ட்டு அந்த வழியிலே போகிறது. ஏன் அடியேன் இதை குறிப்பிட்டு சொல்கின்றேன் என்றால், சில பேர் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாலும் குழப்பத்திலே இருப்பாங்க. சந்தோஷமாக வருது அப்படின்னா சந்தோஷமாக இருப்பாங்க. அப்பா சிவபெருமான் எவ்வளவு நல்லவர், காடு கொடுக்கிறார், வீடு கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் இப்படின்ட்டு புகழ்ந்து தள்ளி விடுவார்கள். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு நெருடல் வருகிறதுனா, அடடா சாமியை கும்பிட்டா இப்படியெல்லாம் கஷ்டம் வருதே அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துல தான் முடிஞ்சிருது அந்த ஆன்மீகத்தோட பயணம். அதையெல்லாம் தாண்டி எது வந்தாலும், எந்த நிலை வந்தாலும் இறைவனை நான் விடப்போவதில்லை, இறைவனும் என்னை விடப்போவதில்லை அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? எந்த துன்பம் வந்தாலும் சரி, அத்துன்பம் யாரால் கொடுக்கப்பட்டது? எம்பெருமான் ஈசனால் கொடுக்கப்பட்டது. அந்த துன்பத்தை யாரால் தீர்க்க முடியும்? எம்பெருமான் ஈசனால் தீர்க்க முடியும். இது யாருக்காக அவர் செய்கிறார்? எனது ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக, அடியேனின் இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் இந்த திருவிளையாடலை புரிகின்றார். அப்போ பக்குவப்பட்டுச்சு அப்படிங்கும் போது அவரை சரணடையாத தகுதியான மனதாக மாறுகிறது, உயிராக மாறுகிறது. அப்போ அந்த நிலைக்கு போகிறதுனா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? அப்போ அதை தாண்டி அடுத்தது நம்ம எங்கே போவோம் அப்படின்னா, நல்ல குருமார்கள். ஏன்னா என்னமோ சொன்ன மாதிரி குருமார்கள் சரியாக வாய்க்கப்பெறவில்லை என்றால், அமையப்பெறவில்லை என்றால், என்னென்ன செய்கிறதுனே தெரியாமல் எல்லாத்தையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதை செய்கிறதுனே தெரியாது. எல்லா புத்தகங்களையும் படிக்க வேண்டியது, அனைத்தையும் முயற்சி செய்து பார்க்க வேண்டியது, எதிலுமே ஒரு முடிவு கிட்டாமல் அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டிருக்க வேண்டியது அப்படிங்கிற நிலையில தான் பாதி பேர் அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அவர்கள் தெளிவு பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு எதில் நாட்டம் இருக்கிறதோ அது தொடர்பான குருமார்களை தேடுவார்கள். அப்படி தேடி அமையப்பெறும் பொழுது, சரியான குருவாகப்பட்டவர் அமையப்பெறுகிறார் அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இன்றைய காலகட்டங்களிலே பணத்திற்கெல்லாம் ஆசைப்படாமல் அந்த சமயம் சார்ந்த விஷயங்களை சரியாக போதிக்கக்கூடிய ஞானாசிரிய பெருமக்கள் பல பேர் இருக்காங்க. பணத்தை பற்றியெல்லாம் ஒரு பொருட்டு அவங்க, ஏன்னா அவங்க சிவபெருமானை வந்துட்டு சரணடைஞ்சவங்க, அவருடைய புகழை பாட வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி அந்த உண்மையை மற்றவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர்கள் ஏராளமானவர்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் குருவாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படின்னா அந்த வாழ்க்கை இன்னும் இனிமையானதாக இருக்கும். அது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு குருவும் உங்களுக்கு அமைய பெற்று விடுகிறார். உங்களுடைய சுற்றமும் அதை ஆதரிக்கிறது. எப்படி? உங்களுடைய ஆன்மீகத்தை உங்களது சுற்றமும் அங்கீகரிக்கிறது. ஏன்னா ஒரு ஆன்மீக பாதையில் போகும்போது பல கல்லடிகளை பட வேண்டியது இருக்கும். சாமியாரா போறான், பித்தனாக போறான், சித்தனாக போறான், இந்த மாதிரி எத்தனை வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம்.
இந்த ஏச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கும் அப்படியே மனமிறங்கி வேணாமப்பா நமக்குன்னு பின்வாங்கியிருந்தால் என்னத்துக்கு ஆகிறது? நமக்கென்று ஒரு வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கின்றார். அந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனை நாம் உணர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு படிநிலைகளையும் தாண்டி குருவையும் கண்டறிந்து அவர் மூலமாக கிடைக்கின்ற உபதேசத்தை பெற்றுக்கொண்டு சில பேருக்கு இறைவனே குருவாக இருந்தும் வழிநடத்துகின்றார். அவ்வாறு அந்நிலைக்கு வரும்பொழுது கிடைக்கின்ற வாழ்க்கையின் இன்பம் அப்படிங்கிறது மிகவும் பெரிய விஷயம். அது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய விஷயம். அப்பொழுது நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் தாண்டியாச்சு. குருவுடைய அறிவுரை, அதனை சரியாக பயிற்சி செய்து நாம் ஒரு பக்குவ நிலைக்கு வருகின்றோம். எல்லாம் இறைவன் என்று சரணடைந்து விடுகின்றோம். உண்மையாகவே நாம் இறைவனை உணர்கின்றோம் என்றால், இறைவனை உணரக்கூடிய வாய்ப்பு ஒரு உயிருக்கு கிடைக்கிறது என்றால், அதைவிட அந்த சந்தர்ப்பத்தை விட மிக உயரிய சந்தர்ப்பம் அப்படிங்கிறது எதுவாக இருக்கும்? அந்த உயிரை விட மிகவும் பெரிதாக ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர் எதுவாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். எம்பெருமான் தனது இருப்பு உயிருக்கு உணர்த்துகிறார். மறைத்தல் தொழிலை செய்யக்கூடிய இறைவன் தன் தொழிலையும் மறந்துவிட்டு தன்னை வெளிக்காட்டுகிறார். அப்படிங்கும் போது அந்த உயிர் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட உயிராக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால், இந்த மனித குலத்திற்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் நமது ஞானாசிரிய பெருமக்களும் ஞானியர்களும் சித்தர்களும் எடுத்து கூறி சென்றிருக்கிறார்கள். அவ்வளவு அரும்பெரும் வாழ்க்கையில் வாழ வேண்டிய வாழ்க்கையை பல விஷயங்களிலே இந்த மனதை ஈடுபடுத்தி தேவையில்லாத விஷயங்களுக்காக எல்லாம் நமது மனதை போட்டு குழப்பிக்கொண்டு அதிலே சங்கட்டப்பட்டு வாழ்க்கையை அளிப்பவர்கள் ஏராளமானவோர். அவர்களெல்லாம் மீண்டு ஐயனை சரணடையும் பொழுது, சிவபெருமானை சரணடையும் பொழுது, இறைவனை சரணடையும் பொழுது, அந்த உண்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது, சர்வ வியாபியாக இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு உணர்ந்து கொள்ளும் பொழுது, அவரை எல்லா இடத்திலும் உணரக்கூடிய தன்மையை பெறும் பொழுது, அதைவிட மேலான வாழ்க்கை, அதைவிட மேலாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது இங்கு என்ன இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும். பல லட்சம் கோடி பேர் இந்த பூமிக்கு வந்துவிட்டு போய்விட்டார்கள். மனிதர்களாக, மிருகங்களாக, இது மாதிரி எத்தனையோ பிறவுகள் பிறப்பி போயிடுச்சு. அல்ல, இப்போ நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில். இதுக்கப்புறம் எத்தனை லட்சம் கோடி பிறவிகள் வரப்போகிறதோ யாருக்கும் தெரியாது. எத்தனை உயிர்கள் வரப்போகிறது போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது. இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலே ஒருவராக நாம் பிறந்து நாம் அந்த படைப்பின் நாயகனாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள்கிறோம், அவரை தெரிந்து கொள்கின்றோம். அப்படின்னா அதைவிட பாக்கியம் இந்த உலகத்திலே அல்லது இந்த உயிர்களுள் பெரியதாக மதிக்கப்படுகின்ற இந்த உயிர், அவருடைய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்ட இந்த உயிரை விட பெரிய விஷயம் இந்த உலகத்திலே வேறு எதுவும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணருங்கள். அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, விடுபட்ட மாதிரி இருக்கணும். ரொம்ப அழுத்தத்திலையும் இருக்கக்கூடாது. ஐயனை நினைத்து ஆனந்தமாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்க்கையாக இருக்கும். நம்ம சிவபித்தன் இந்த காணொளியை இந்த சிவபக்தியிலே இருக்கக்கூடிய உங்கள் நண்பர், உறவினர், உற்றாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் மனதும் தெளிவடையட்டும். சிவாய